வணக்கம் நேயர்களே. தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவி பொதுவாக ஐபிஎஸ் முடிச்சுட்டு வரக்கூடிய ஒவ்வொரு அதிகாரியோட கனவு இந்த பதவி அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஏன்னா பலருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. அவங்களுடைய சர்வீஸ் முன்பே முடிந்து போய்விடும். இளம் வயதில் ஐபிஎஸ் ஆகி போலீஸ் ஃபோர்ஸுக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அத்தகைய ஒரு பெருமை மிக்க பதவி உடைய நியமனத்தில் தமிழக அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பிக் நியூஸ் பகுதியில் பேச போகிறோம். அதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு விஸ்வா அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்போது இந்த ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் டிஜிபி பதவிக்கு நியமிப்பதற்கான நடைமுறைகளை தமிழக அரசு ஒழுங்காக பின்பற்றி இருக்கிறதா அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வழிமுறை சார், என்னென்ன நாம்ஸ் இந்த டிஜிபி பதவியை நியமிக்கிறதுக்கு? வணக்கம். காவல்துறை தலைமை இயக்குநரை ஒரு மாநில அரசோ அல்லது யூனியன் பிரதேச அரசோ நியமிக்க வேண்டுமேயானால் இதற்கான வழிமுறைகள் முதல்ல இல்லாம இருந்துச்சு. அது பெரும்பாலும் அரசியல் தலையீடுகள் இருந்த காரணத்தினால 2006ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதி பிரகாஷ் சிங் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பொதுநலன் வழக்கு தொடுக்கிறாங்க. அதன்படி மிக முக்கியமான அடிப்படை கோரிக்கையாக அவர் வைத்தது என்னன்னா, இந்த டிஜிபி காவல்துறை தலைமை இயக்குனர் நியமனத்தில் எந்த விதமான அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது, அதே போல இதற்காக வழிகாட்டுதல்களை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு வைக்கிறாங்க. அது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பாக அந்த பிரகாஷ் சிங் வழக்கில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பும் வழிகாட்டலும் இன்று வரை பார்க்கப்படுகிறது. அதில் மிக முக்கியமா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு காவல்துறை இயக்குனரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவருடைய பதவிக்காலம் முடிவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த எலிஜிபிள் அனுபவத்திலும் மூப்பு அடிப்படையிலும் தகுதி வாய்ந்த அதிகாரிகளுடைய பட்டியலை இந்திய அரசினுடைய யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய தேர்வாணையத்திற்கு, இந்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு 3 மாதங்களுக்கு முன்பாக அனுப்ப வேண்டும். அதிலிருந்து தகுதி வாய்ந்த 3 பேரை தேர்ந்தெடுத்து யூபிஎஸ்சி மாநில அரசுக்கு பரிந்துரை செய்யும். அந்த 3 பேரில் ஒருவரை நியமிக்க வேண்டும். அந்த மாநில அரசு நியமித்துக் கொள்ளலாம். இதுதான் அதனுடைய விதிமுறை. மேலும் பாத்தீங்க அப்படின்னா, குறைந்தது 2 ஆண்டுகள் பதவியில் இருக்கலாம் என்கிற ஒரு புதிய நடைமுறையும் அப்பொழுது கொண்டு வரப்பட்டது. அதே போல இன்னொரு மிக முக்கியமான விதி என்னன்னா, அந்த பட்டியலில் உள்ளவர்கள் அவர்களுக்கு குறைந்தது 6 மாத காலமாவது சர்வீஸ் இருக்க வேண்டும், அதாவது பணிக்காலம் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக ஒருவர் 5 மாதத்தோடு அவர் பணியிலிருந்து ஓய்வு பெற போகிறார் என்றால் அவரை நியமிக்க முடியாது. குறைந்தது 6 மாதம். இப்ப பாஸ்போர்ட்ல இருக்கு இல்லைங்களா, ஒரு வெளிநாடு போனா குறைந்தது 6 மாதம் அதற்கான வேலிடிட்டி இருந்தால்தான் நீங்க அந்த நாடு விசா தருவாங்க இருக்கு இல்லைங்களா, அது போல 6 மாதம் அவருக்கு இருக்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான இந்த நடைமுறை இருக்கு. இது எல்லாம் விட மிக முக்கியமானது பிரகாஷ் சிங் வழக்குல அடுத்தடுத்து 2019 நிறைய தீர்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மையான ஒரு வழிகாட்டல். தமிழ் மாநில அரசுகளுக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதல்கள். அதன்படி பாத்தீங்கன்னா ஒரு 6 மாத காலம் இருக்க வேண்டும் என்பது மட்டும் இல்லாம பொறுப்பு டிஜிபி என்று சொல்லக்கூடிய ஒரு இன்சார்ஜ் ஆட்வாக் என்று சொல்லக்கூடிய தற்காலிகமாக ஒருவரை பொறுப்பு டிஜிபியாக காவல்துறை இயக்குநராக நியமிக்க வேண்டுமேயானால் அதுக்கு முதல்ல 2006 கொடுத்த தீர்ப்புல அசாதாரணமான சூழ்நிலைகளில் நியமிக்கலாம் என்று இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் என்ன பாத்தீங்கன்னா, அப்படி பொறுப்பு டிஜிபி நியமிப்பதை கனவில் கூட நினைக்கக்கூடாது என்பதாக உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்கு. 2019ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அந்த இதுல இப்படி பொறுப்பு டிஜிபி என்பது அந்த அளவுக்கு இங்கே என்ன தேவை ஏற்பட்டிருக்கிறது என்கிற கேள்வியும் வருகிறது. அதுதான் இப்போதைக்கு ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 மாத காலமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படுகிறதா என்ற வாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் மத்தியிலும். அது குறிப்பாக காவல்துறையினுடைய அவர்கள் அதிகாரிகள் மட்டத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த 3 மாதத்திற்கு முன்பாக அனுப்ப வேண்டிய அந்த பட்டியலை கடந்த வாரம் வரை அனுப்பவில்லை என்று தினமணி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் யூபிஎஸ்சி அமைப்போடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பட்டியல் வந்திருக்கிறதா என்று கேட்டபோது அவர்கள் அப்படி எந்த பட்டியலும் வரவில்லை என்று கூறியதாக தினமணி செய்தி வெளியிட்டிருக்கு. எனவே இந்த 3 மாத காலமாக இந்த அடிப்படையாக இந்த நியமனத்திற்கான பிரகாஷின் வழக்கில் உச்சநீதிமன்றம் காட்டிய வழிகாட்டுதல்கள் எதுவும் பின்பற்றப்படவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை என்பதால் தான் இது விவாதமாக மாறி இருக்கிறது. ஆக இதுதான் ஒரு புதிய டிஜிபியை நியமிப்பதற்கான அடிப்படை வழிகாட்டுதல்கள். கவி
திரு விஸ்வா, பிரகாஷ் சிங் வழக்கு பற்றி குறிப்பிட்டீங்க. 96 கேஸ் போட்டு 2006 ஜட்ஜ்மெண்ட் வருது. அதில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பல வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் கொடுக்குது. அதுக்கு அடுத்து தொடரப்பட்ட வழக்குகள் பற்றி நீங்கள் பேசுனீங்க. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இன்றைக்கி சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் 3 மாதங்களுக்கு முன்பாக, அதாவது மே மாதமே இந்த பட்டியலை தமிழக அரசு கொடுத்துருக்கணும். ஆனால் இன்னும் கொடுக்கல அப்படின்னு நாளேடு செய்தியெல்லாம் நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. ஏன் தமிழக அரசு இதில் பெரிய ஆர்வம் காட்டல அப்படின்னு நினைக்கிறீங்க? வழி வழியாக செய்யப்பட்டு வரக்கூடிய நடைமுறையை செய்கிறதுல தமிழக அரசுக்கு என்ன சிக்கல்? இதுல நிறைய ஊகங்கள் தான் பாத்தீங்கன்னா தகவல்கள் பத்திரிகைகள் வாயிலாகவும் அதே போல சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் கசிந்தது. அதுல என்ன அப்படின்னா, இப்ப அடுத்ததாக இப்ப பட்டியலில் இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கக்கூடியவர்கள் சீமா அகர்வால் ஐபிஎஸ், அதே போல சந்தீப் ராய் ரத்தோர், அனுபவ்குமார் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 5-6 அதிகாரிகள் இருக்காங்க. அவர்களில் ஒரு சிலர் 6 மாத காலம் பணி காலம் இல்லாம இருக்கிறது. அதற்கு பிறகு மீதம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தற்பொழுது சீமா அகர்வால் அவர்களும் அதே போல சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களும் அனுபவ்குமார் போன்றவர்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இதுல முதல் 2 இடத்தில் இருப்பது சீமா அகர்வால் அவர்களும் சந்தீப் ராய் ரத்தோர் என்றுதான் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில அவர்களை ஏன் தேர்ந்தெடுக்கல, அவருடைய பட்டியலை ஏன் அனுப்பவில்லை என்கிற ஒரு சீமா அகர்வால் அதே போல ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர் தான் டாப் 3ல இருக்கிறதா சொல்றாங்க. ஆமா 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 ராஜீவ்குமார் இருக்காரு, அவருடைய பேர் நான் மறந்துட்டேன் நானு. ஆக இவங்க தான். அப்படி பார்க்க போனா இந்த பட்டியலை ஏன் அனுப்பல, அதுல முதலிடத்தில் இருக்கக்கூடிய சீமா அகர்வால் பேரையோ இல்ல ராஜீவ்குமார் பேரையோ ஏன் அனுப்பல அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இப்போ அது ஒரு நிர்வாக ரீதியாக அவர்கள் முடிவெடுத்தாலும் கூட தகுதியின் அடிப்படையில் யாரெல்லாம் அந்த எலிஜிபிலிட்டி இருக்காங்களோ அவர்கள் பட்டியலை அனுப்ப வேண்டியதான அடிப்படை. அது ஏன் அனுப்பலைங்கிற ஒரு விவாதம் இருக்கும் பொழுது பொதுவாகவே என்னன்னா அந்த காவல்துறை இயக்குனர் பொறுப்பு அல்லது காவல்துறை தலைமை அதிகாரிகள் என்பது ஆளும் அரசுக்கு அவர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பதிலிருந்து ஆளும் அரசுக்கு நற்பெயர் பெற்றுத்தர வேண்டும். குறிப்பாக சட்டம் ஒழுங்கிலாகட்டும் மற்ற எல்லா ஒரு பிரச்சனைகளிலும் அரசுக்கு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளை அவர்கள் விரும்பி நியமிப்பது வழக்கமாக இருக்கிறது. ஆனாலும் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இது 3 மாதங்களுக்கு முன்பே இப்படிப்பட்ட ஒரு பட்டியலை அனுப்பி அதிலிருந்து யாராவது ஒருவர் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதா மக்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக காவல்துறை வட்டாரத்திலும் பத்திரிகை ஊடகங்கள் வட்டாரத்திலும் இருக்கிறது. ஆனால் அவ்வாறு நடக்காமல் இருப்பதற்கு காரணம், இந்த பட்டியலில் உள்ள அதிகாரிகளை தமிழ்நாடு அரசோ அல்லது இதை தீர்மானிக்க வேண்டிய அதிகாரிகளோ விரும்பவில்லையா என்கிற ஐயமும் பலரால் எழுப்பப்படுது. குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ராமநாதபுரத்தை சேர்ந்த யாசர் அராஃபத் என்ற ஒரு வழக்கறிஞர் அவர் தனது மனுவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2026 தேர்தல் வரப்போகுது, எனவே தங்களுக்கு சாதகமான யாரையாவது நியமிப்பதற்காக தமிழ்நாடு அரசு செயல்படுவது போன்ற எங்களுக்கு ஐயம் எழுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. நீதிமன்றத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஐயத்தை ஒரு வழக்கறிஞர் எழுப்பியிருக்கிறார் பார்க்கலாம். அது கூட பின்புலமாக இருக்கலாம் நான் கருதுறேன். கவி விஸ்வா, யாசர் அராஃபத் போட்ட மனுவை பற்றி சொன்னீங்க. அந்த வழக்கினுடைய விசாரணை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வரும்போது தமிழக அரசு தரப்பில் நாங்கள் டிஜிபியை தேர்வு செய்வதற்கான பணிகளை தொடங்கிட்டோன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம நாளேடு செய்தியை வச்சு பார்க்கும்போது அல்லது நமக்கு வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இதற்கான ப்ராசஸை தமிழக அரசு எப்போ தொடங்கினாங்க, முதல்ல தொடங்கிட்டாங்களா, அப்படி தொடங்கினாங்கன்னா எப்போ தொடங்கினாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இப்போ ஹைகோர்ட்டில் அரசாங்கம் முன்வைத்த வாதத்தை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, நீங்க அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, குறிப்பாக அந்த யாசர் அராஃபத் வழக்குல உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீதியரசர்கள் அந்த அமர்வு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நீங்கள் நியமனத்தை தொடங்கிட்டீங்களா, அதை நீங்க உறுதிப்படுத்தி உள்துறை செயலாளர்கிட்ட உறுதிப்படுத்தி எனக்கு மதியம் பிற்பகல் 2:15 மணிக்கு சொல்லுங்கன்னாங்க. அவரை கேட்டு நியமனம் தொடங்கி விட்டது அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டாங்க. சரி அப்படின்னா சரி, இந்த கேஸ் நான் க்ளோஸ் பண்றோம். அதே போல நீங்க அந்த நியமனம் எப்படி இருக்க வேண்டுமே ஆனால் இந்த பிரகாஷ் சிங் வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதல் அடிப்படையில் முறையாக நியமிக்கப்பட வேண்டும். அவ்வாறு நியமிக்கப்படாமல் இருந்தால் அந்த யாசர் அராஃபத் வழக்கறிஞர் அந்த நியமனத்தை எதிர்த்து நீதிமன்றத்தை அவர் அணுகலாம், மனுதாரர் அணுகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆக நீதிபதிகள் தெள்ள தெளிவாகவே மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லி இருப்பது, அந்த பிரகாஷ் சிங் வழக்கில் கூறப்பட்ட அந்த வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றிதான் நியமனம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக அப்படி இருக்கும்போது அது குறிப்பா அந்த யாசர் அராஃபத்தினுடைய பிரேயர்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, தற்போது டிஜிபியாக இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் அவர்களை பணி நீட்டிப்பு செய்வதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அதே போல யாரோ ஒரு அதிகாரியை பொறுப்பு தலைமை இயக்குநராகவும் நியமிப்பதாகவும் தகவல் இருக்கிறது. இரண்டுமே செய்யப்படக்கூடாது, இது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு எதிரானது அப்படின்னு அவர் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இப்படி மதுரை கிளை நீதிபதிகள் இப்படி சொல்லியிருந்தாங்க. எனவே அந்த வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்பொழுது வரக்கூடிய செய்திகள் இன்னும் அரசு தரப்புல உறுதிப்படுத்தப்படல.
அதை வந்து புது நியமன இயக்குனர் அறிவிக்கப்பட்டாரா என்று அநேகமாக இந்த நிமிடம் வரையிலும் அப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியாகவில்லை என்று தெரிகிறது. அப்படி ஒரு வேளை செய்தித்தாள்கள் வந்ததை போல, ஏன்னா ஹிந்துவும் வெளியிட்டிருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கு, வெங்கட்ராமன் என்ற அதிகாரியை வந்து பொறுப்பு இயக்குநராக நியமிக்க போவதாக. அவ்வாறு நியமித்தால் இந்த உயர்நீதிமன்ற கிளை கூறியது போல ஒருவேளை மனுதாரர்கள் வந்து அந்த நியமனம் வந்து பிரகாஷ் சிங் வழக்கில் காட்டப்பட்ட வழிகாட்டுதலுக்கு எதிராக இருந்தால் அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் சொன்ன அந்த அறிவுரையை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் கருதுறேன். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க திரு விஸ்வா, நம்ம பேசலாம். தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக ஓய்வு பெற்ற டிஎஸ்பி திரு ராஜாராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ டிஜிபியை நியமிக்கிறதை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக பல்வேறு நடைமுறைகள் வந்து பின்பற்றப்படும். அதை மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா அவர்கள் குறிப்பிட்டார். அதே போல் நீங்களும் காவல்துறையில் இருக்கும்போது பார்த்துருப்பீங்க. தற்போது இந்த சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு புது டிஜிபியை நியமிக்கிறதுல தமிழக அரசு பின்பற்றக்கூடிய நடைமுறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இவங்க பொறுப்பு டிஜிபி தான் நியமிச்சிருக்காங்க. இவங்க வந்து அதாவது HOPF அப்படிம்பாங்க, ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஜிபி சட்டம் ஒழுங்கு டிஜிபியா அவருக்கு பொறுப்பு தான் வகிக்கிறாரு. அவர் உளவுத்துறை டிஜிபியா நியமிக்கப்பட்டு திரு வெங்கட்ராமன் சார் வந்து அவங்க வந்து உளவுத்துறைக்கு தான் டிஜிபியா நியமிக்கப்பட்டு கூடுதல் பொறுப்பாக சட்டம் ஒழுங்கு டிஜிபி பணியை அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆக இது வந்து அந்த உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் படி அந்த வரைமுறைப்படி இது பண்ணப்படலை. இது ஃபார் டைம் பீயிங் அரேஞ்ச்மெண்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கையில அவங்க அந்த வழிமுறைப்படி இங்கிருந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அனுப்பிச்சு அதை வந்து அவங்க வந்து மத்திய அரசு அதை சீர்தூக்கி பார்த்து அதில் 3 பேரை அவங்க இவங்களுக்கு அனுப்புவாங்க லிஸ்ட்டை. அந்த 3 பேரில் யாருனாலும் இவங்க நியமிச்சுக்கலாம். அந்த வழிமுறைகள் இப்போ பின்பற்றப்படலை. இப்போ பண்ணியிருக்கிறது வந்து பொறுப்பு டிஜிபியா நியமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து இது குறித்து ஏற்கனவே ஒரு வழக்கு வந்து நம்ம உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நடந்தப்போ அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க, பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டால் அது குறித்து உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்க வந்து இங்க வந்து முறையிடலாம், நாங்க அதுக்கு என்னென்ன விசாரிச்சு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆக அந்த மாதிரி யாரும் முறையிட்டால்தான் அந்த அடுத்த பிரச்சனை. அது முறையிடாத வரைக்கும் இந்த பொறுப்பு டிஜிபியை இவர் கண்டிப்பாக பண்ணுவாரு. இதுக்கிடையில இந்த லிஸ்ட் அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்ல இருந்து அங்கிருந்து 3 பேர் ரெக்கமெண்ட் பண்ணி வந்து அதுல ஒருத்தரை நியமிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அப்படி நடக்குதா இல்ல இப்படி இவங்க இந்த எலெக்ஷன் வரைக்கும் இப்படி கண்டினியூ பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி புது டிஜிபி நியமிக்கப்படுறது ஒட்டி அவங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் எல்லாத்தையுமே அந்த இடங்களுக்கு பொறுப்புகளுக்கு கொண்டு வந்து புதுசாக ஆணையிட்டு இருக்கா சொல்றாங்க. அதுவும் வந்து இப்ப இவங்க சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் அது அவங்களுக்கு வேண்டப்பட்டது இன்னும் சிலரை கூட மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திரு ராஜாராம், இந்த நடைமுறை காரணமாக காவல்துறையினுடைய செயல்பாடுல, அதாவது ஆப்ரேஷன்ஸ்ல ஏதாவது சிரமங்கள் சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே இது மாதிரி இருந்திருக்கு. டிஜிபி ராமானுஜம் அவங்க வந்து உளவுத்துறை டிஜிபியா இருந்து கூடுதல் பொறுப்பா சட்டம் ஒழுங்கு டிஜிபி பணியையும் பார்த்தாங்க. அதே மாதிரி TK ராஜேந்திரன் அவங்களும் வந்து இதே மாதிரி உளவுத்துறை டிஜிபியா இருந்து லாண்ட் ஆர்டர் டிஜிபி பணியை சேர்த்து பார்த்தாங்க. இது 3வது தான் இவரை நியமிச்சிருக்காங்க. அதனால எதுவும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த முறையான அந்த லிஸ்ட் அனுப்பி வந்தாங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு டிஜிபியா பணியாற்றக்கூடிய ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு இதனால மறுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த தமிழரசனுடைய இந்த நடவடிக்கையை எதிர்த்து யாராவது நீதிமன்றத்தை நாடுனா என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்ப அதுதான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்னேன். அதாவது நம்ம மதுரை உயர் நீதிமன்றம் அந்த அமர்வுல வந்து ஒரு வழக்கு இது மாதிரி வந்தது. அந்த வழக்குல என்ன தீர்ப்பு சொல்ல சொன்னாங்க அப்படின்னா, இது மாதிரி பொறுப்பு டிஜிபி வழிமுறைப்படி செய்யாம பொறுப்பு டிஜிபியாக யாராவது நியமிக்கப்பட்டால் அது குறித்து யாராவது முறையிட்டால் அதுக்கப்புறம் அதை குறித்து நாங்கள் விசாரித்து அதுக்கு தனியான தீர்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். தொடர்ந்து நாம் மூத்த பத்திரிகையாளர் விஸ்வாவோட பேசுவோம். விஸ்வா சார், இப்போ ராஜாராம் சார் சொல்லும்போது சொல்கிறாரு, இது ஒன்றும் புதுசு இல்லை, ஏற்கனவே திரு TK ராஜேந்திரன் இருந்திருக்கிறாங்க, ராமானுஜம் இருந்திருக்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் ஒரு புதுசு கிடையாது, வழக்கமான நடைமுறை தான். டிஜிபி ரேங்கில் இருக்கிற ஒருத்தரை வந்து இன்ட்டுக்கான டிஜிபியாக பதவி உயர்வு கொடுத்து விட்டு அந்த பதவியை அவருக்கு கொடுத்து விட்டு அதோட வந்து நீங்கள் எல்லண்டோவும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் புதுசு இல்லை
அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அப்போ எங்கேருந்து நம்ம வேறுபடுறோம்? இந்த ஏற்கனவே நடந்ததான் இப்போ நடக்குது, இதில் பெருசாக என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கேள்வி வரும்போது எந்த இடத்துல நம்ம மாறுபடுறோம்? பிரகாஷ் சிங் வழக்குல வந்து இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கு. வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்ட போது அப்ப எதற்காக வழிகாட்டுதல் கொடுக்குறாங்கிற அடிப்படை கேள்வி வருது இல்லையா? அது உச்ச நீதிமன்றம் ஒரு அதிகாரி, காவல்துறை தலைமை இயக்குனர் என்கிற பொறுப்புமிக்க ஒரு அதிகாரி நியமனத்துல அவர்கள் கொடுக்குறாங்க. அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த டிஜிபி பொறுப்புக்கு வருவதற்கான வழக்கமான அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் அதிகாரிகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5 அதிகாரிகள் இருக்காங்க. இப்போ அவர்களை எல்லாம் நாம வந்து ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒரு பொறுப்பு டிஜிபியை நியமிப்பது என்பது அப்படி ஒரு கேள்விக்கு உரியதாக இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த தகுதி வாய்ந்த அதிகாரிகளுக்கான அவர்களுக்கான வாய்ப்புகள் என்ன என்கிற ஒரு கேள்வி எழுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற பொறுப்பு டிஜிபிக்களை நியமிப்பது, குறிப்பாக இந்த பிரகாஷ் சிங் வழக்கிற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான டிஜிபியை வந்து நியமிச்சிருக்காங்க. அதே போல உத்தரகாண்ட், ஒடிஷா அண்ட் மேற்கு வங்காளம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிக டிஜிபியை நியமிச்சிருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா கடைசியில வந்து குறிப்பா the defaulting states must follow SC directions and Union Public Service Commission guidelines on appointment of regular DGPs with a tenure of 2 years. இதெல்லாம் டிஃபால்ட்னே சொல்றாங்க. ஏற்கனவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போன்ற மாநிலங்கள் நியமிச்சிருக்காங்க. நியமித்திருந்தாலும் கூட அது டிஃபால்ட் தான். அது என்ன காரணம்னா உங்க உச்சநீதிமன்றம் ஒரு விதிமுறைகளை வகுக்கிறது, அதை அவர்கள் பின்பற்றாமல் இருக்கிறார்கள். எனவே அதை வந்து பின்பற்ற வேண்டும் என்பதுதான் வந்து ஒரு பொது கருத்தாக இருக்கிறது. அப்ப நம்ம எல்லாவற்றுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டுமேயானால் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையிலும், அதே போல தகுதி வாய்ந்த அதிகாரிகள் அவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் எலிஜிபிளாக இருந்தார்கள் என்றால் அவருக்கான அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுவான இங்கே வந்து தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை அணுகக்கூடிய பார்க்கக்கூடிய அடிப்படையாக இருக்கிறது. இதுதான் அடிப்படை கவி. திரு விஸ்வா, நீங்கள் சீனியாரிட்டியை பற்றி பேசுனீங்க. பிரமோத் குமார் அப்படிங்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. என்னுடைய பேரை வந்து டிஜிபி செலெக்ஷன் லிஸ்ட்டில் தமிழ்நாடு அரசு சேர்க்கலை அப்படின்னு அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பதவிக்காலம் என்பது ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால உங்கள் பேரை சேர்க்கணும்னு நாங்கள் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு நீதிமன்றம் அவருடைய கோரிக்கையை நிராகரிக்குது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கோர்ட்டுக்கு போகிற நிலைமைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுகிறதா அப்படிங்கிற வினாவை பலர் முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் முதல்ல குறிப்பிட்டதை போல இந்த உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அடிப்படையில் அவர் ஒரு பதவிக்காலத்தில் அவர் வந்து டிஜிபி பதவியில் அமர வேண்டுமேயானால் 6 மாதம், குறைந்தது 6 மாதம் அவருக்கு பணிக்காலம் சர்வீஸ் இருக்கணும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த அதிகாரிக்கு 5 மாதம் தான் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் நீதிமன்றம் அவ்வாறு கூறியிருக்கிறது. எனவே இதுல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒன்று மாநில அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மாநில அரசாங்கம் தான் அவர்கள் மாநில சுயாட்சி இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் முடிவெடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட இதுல உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுத்திருக்கு இல்லையா? இதுதான் இப்படித்தான் இது செயல்பட வேண்டும், அப்படி செயல்பட்டாதான் அரசியல் தலையீடு இல்லாமல் இருக்கும் என்கிற காரணமும், பொதுவான அந்த துறைக்கான ஒரு டெமோக்ரஸி இருக்கு இல்லைங்களா, துறைக்கான அந்த அதிகாரிகளுக்கான ஒரு சனநாயகம் அதுவும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதும் இருக்கு இல்லைங்களா, அந்த அடிப்படையில தான் இது பார்க்கப்படுது. ஆனால் ஏன் இவ்வளவு வந்து கிட்டத்தட்ட 6 மாத காலமாகவே அடுத்த டிஜிபி யார் என்கிற ஒரு கேள்வி, வாத விவாதங்கள் ஊடகத்தில் மத்தியிலும் அதே போல காவல்துறை வட்டாரத்திலும் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இது ஒரு தெளிவான ஒரு நிலையை வந்து தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழுகிறது. ஏனென்றால் இதையெல்லாம் செய்ய வேண்டியது, எடுத்து வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது அதிகாரிகளுடைய கடமைதான். அப்படி ஏன் அது வந்து நடக்கவில்லை என்கிற கேள்வி எழுகிறது. என்ன பிரச்சனைனா, இப்போ ஒருவேளை நம்ம யாராவது வந்து உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் சொன்னதை போல இந்த நியமனத்தை எதிர்த்து அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு ஏதாவது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்காக போனால் அப்போ வந்து அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கலைத்தானே தமிழ்நாடு அரசுக்கு உண்டாக்கும் என்பதுதான் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அதுக்காக யாரும் போகாம இருந்தாங்கன்னா அது வெல் அண்ட் குட். நம்ம அதை நீங்க போய் தலையிடுங்க நம்ம சொல்ல போறது கிடையாது. ஆனால் இது வந்து பொதுவாக ஒரு நடைமுறையில் அதுவும் பொறுப்புமிக்க ஒரு காவல்துறை தலைமை இயக்குனர் என்கிற பொறுப்பில் இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே முன்கூட்டியே இதை வந்து வழிமுறைகளை பின்பற்றி செய்திருக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான பொதுநலன் விரும்பிகளுடைய கருத்தாகவும் வழக்கறிஞர்கள் அதே போல காவல்துறை வட்டார பத்திரிகைகளுடைய பொதுவான கருத்தாக இருக்கிறது. கவி,
திரு விஸ்வா, நீங்களே குறிப்பிட்டீங்க சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவி என்பது மிகவும் முக்கியமானது அப்படின்னு. முதலமைச்சரோட எந்த நேரத்தில் வேணாலும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவர் டிஜிபி. ஏன்னா சட்டம் ஒழுங்கு என்பது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் முக்கியமானது, அதே போல் உளவுத்துறையும் முக்கியமானது. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பதவியில் தற்காலிக ஏற்பாடாக ஒருவரை நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து சரியாக இல்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த தற்காலிக நியமனம் என்பது ஒருவேளை தற்காலிகமாக திரு வெங்கட்ராமன் அவர்கள் நியமிக்கப்படும் போது ஆப்ரேஷன்ஸில் இது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக நீங்க ஒரு அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கம் நியமிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் டிஜிபி நியமிச்சிட்டாங்கன்னா பொறுப்பு டிஜிபியாக இருந்தாலும் தற்காலிக டிஜிபியாக இருந்தாலும் அவர் தான் உயர் அதிகாரி இருக்க போகுது. ஆனா இப்ப என்ன ஆகும்னா, இப்ப அதிகாரிகள் மத்தியில வந்து இது வந்து நல்ல விளைவை ஏற்படுத்துமா, ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸை உருவாக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா? இது எப்படின்னா, இவ்வளவு பேர் நம்ம இருக்காங்க, வரிசைப்படி இருக்காங்க, அப்படி இருக்கும் பொழுது வந்து இப்படி நியமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த உளவியல் ரீதியான ஏதாவது ஒரு பாதிப்புகள், உளவியல்னா ஒரு நீங்க கட்டுப்படுறதுலையும் செயல்படுறதுலையும் அது போன்ற ஒரு அசௌகரியம் வந்து நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? எந்த ஒரு நீங்கள் ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் கூட ஒரு தகுதி வாய்ந்த அந்த பொறுப்புக்கு மேலே வரக்கூடிய பொறுப்புக்கு 4-5 பேர் இருந்தாங்கன்னா, இல்லாமல் புதிதாக ஒருத்தரை வந்து அந்த நிர்வாகம் கொண்டு வரும்போது எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இல்லையா? அப்படியே வந்து உடனே சிரித்தபடியா ஏற்றுக்கொள்கிறார்கள். அது ஏற்றுக்கொண்டுதான் நடக்க வேண்டும் என்பது விதி, அதுல மாற்றம் இல்லை. அதுதான் வந்து ஒபே தி ஆர்டர், நீங்கள் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற அடிப்படை. ஆனாலும் இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு அடிப்படையான கேள்விகள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இப்ப வந்து பொதுவாக அனைவராலும் கேட்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. வெங்கட்ராமன் அவர்கள் தான் வந்து பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற தகவல்கள் காலையிலேருந்து வந்துட்டு இருக்கு. அவரும் போய் முதலமைச்சரை சந்திச்சதா தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, சீமா அகர்வால் 1990ஆம் ஆண்டு பேட்சு, ராஜீவ்குமார் 92 பேட்சு, அதே போல் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களும் 92 பேட்ச். இவங்களெல்லாம் விட்டுட்டு 94 பேட்சில் இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமனை தமிழக அரசு தேர்வு செய்யுமானால் அதற்கான காரணம் என்னவாக இருக்கலாம்? உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, நீங்கள் குறிப்பிட்டதை போல பேட்ச்லயே நீங்க இவ்வளவு டிஃபரன்ஸ் வருது. அப்ப அதற்கு முன்னதாகவே அதிகாரிகள் இருக்கும்போது இவர்களை கொண்டு வருவது என்கிறது இருக்கிறது. இது எல்லாமே நான் என்ன சொல்றேன்னாங்க, இப்ப நம்ம தனிப்பட்ட வெறுப்பு அல்ல, நமக்கு எந்த அதிகாரியின் மீதும் நமக்கு வந்து தனிப்பட்ட ஒரு எண்ணங்கள் அபிப்பிராயங்கள் கிடையாது, அதெல்லாம் இல்லை. இப்ப நம்ம மிக முக்கியமாக நாம் சுட்டி காட்டுவது, நாம் தொடர்ந்து வந்து இது பற்றி பேசிக் கொண்டிருப்பது, இந்த பிரகாஷ் சிங் வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதல்கள், விதிமுறைகள், அது பின்பற்றப்படுகிறதா என்பதுதான். பிற மாநிலங்கள் ஏற்கனவே பின்பற்றப்படாமல் இருந்தால் அதில் டிஃபால்ட் ஸ்டேட்டாக பார்க்கப்படுகிறது. அது போன்று நாம் குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கிறதுங்கிற கேள்வி இருக்குது. இது எல்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசுக்கு வந்து செய்துதான் ஆக வேண்டும் என்று அரசு முடிவெடுத்திருந்தால் அது அரசுக்கும் அந்த அதே போல அந்த வழிகாட்டுதலுக்கும் இடையேயான ஒரு உறவாகத்தான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது தவிர பிறகு வந்து இதில் தலையிட முடியாது என்கிற அடிப்படையில் இருக்கிறது. ஆனாலும் இந்த வழிகாட்டுதல்கள் உச்சநீதிமன்றம் எல்லாம் விதிமுறைகளை வகுத்தும் கூட அதையெல்லாம் தாண்டி வந்து இப்படியெல்லாம் நியமிக்க வேண்டிய தேவை ஏன் இருக்கிறது, எதற்காக இருக்கிறது என்று நாளை ஒருவேளை நீதிமன்றங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அந்த இடத்தில் வந்து தமிழ்நாடு அரசு இருக்கிறது என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். இது அதிகாரிகள் ஒருவேளை எடுத்த முடிவோ அல்லது வேறு யாராவது எடுத்த முடிவோ எதுவாக இருந்தாலும் நாளைக்கு தமிழ்நாடு அரசு என்கிற அடிப்படையில் பொறுப்புமிக்க அதனுடைய முதலமைச்சர் அவர்கள் தானே வந்து இதற்கெல்லாம் நாளைக்கு பதிலளிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு தான் பார்க்கிறோம் நம்ம. அதுதான் அந்த பார்வையில் தான் இப்ப பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு. கவி திரு விஸ்வா, நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பொதுவாக இது போன்று அதிகாரிகள் நியமிக்கப்படும் போது தங்களுக்கு ஆதரவான அதிகாரிகளை தான் வந்து அரசாங்கங்கள் நியமிக்குது அப்படின்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். இப்போ அதே மாதிரி இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்தலுக்காக தங்களுக்கு வேண்டிய ஒரு அதிகாரி வந்து இந்த பதவியில் இருக்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் நினைக்குது, அதற்காகத்தான் இதில் இவ்வளவு குழப்பம் அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இதுதான் நான் சொன்னேன். இது வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அந்த யாசர் அராபத் வழக்கறிஞரே குறிப்பிட்டிருந்தார். 2026 தேர்தல் நெருங்குகிற காரணத்தினால் தங்களுக்கு சாதகமானவரை நியமிக்கவும் அல்லது இருக்கிற அதிகாரியை பதவி நீட்டிப்பு செய்வதும் அல்லது ஒரு பொறுப்பு இயக்குநரை நியமிப்பதுமாக செயல்பாடுகள் நடப்பதாக தெரிகிறது அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். எனவே அவ்வாறு நியமிக்கப்பட்ட அதுக்கு இடைக்கால தடை கேட்டிருந்தார் அவர். அப்பொழுதுதான் அவர் வந்து நியமனப்படி தொடங்கி விட்டதா என்று உயர்நீதிமன்ற நீதியரசர் கேட்டாங்க. அதுக்கு வந்து கூடுதல் தலைமை வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் வந்து நியமனம் தொடங்கி விட்டதாக உள்துறை செயலாளர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதற்கு பிறகும் நீதியரசர்கள் சொன்னது அதுதான். சரி, அப்படின்னா நீங்க பிரகாஷ் சிங் வழக்கினுடைய அந்த வழிகாட்டுதலோடு இந்த நியமனத்தை முறையாக செய்யுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க.
அப்படி ஒருவேளை நியமனம் சரியாக நடக்கவில்லை என்றால் மனுதாரர் அந்த நியமனத்தை எதிர்த்து அவர் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நம்ம சொல்றது இல்லை, நீங்க பொதுநலன் வழக்குக்காக ஒரு வழக்கை தாக்கல் செய்து அந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரித்திருக்கிறது. அந்த மனுவிலேயே அவங்க இதை குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் ஒட்டுமொத்தமாக ஒரு பொது நலன் சார்ந்த ஒரு பார்வையாக கருத்தாக பார்க்கப்படுகிறது. கவி திரு விஸ்வா, புதிய டிஜிபி நியமனம்ங்கிறது ஒரு பக்கம், ஆனால் திரு சங்கர் ஜிவால் அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பே தீ ஆணைய தலைவர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? சுருக்கமாக இந்த பதிலோட நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா சங்கர் ஜிவால் அவர்கள் ஒரு சிறந்த அதிகாரி என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாக தமிழ்நாட்டில் பொறுப்பில் இருந்த அத்தனை காவல்துறை தலைமை இயக்குநர்களுமே திறன் வாய்ந்தவர்கள், பலரும் நற்பெயர்கள் பெற்றவர்களாக இருக்காங்க. திரு சங்கர் ஜிவால் அவர்களே கடந்த வாரம் சொன்னார், தமிழ்நாட்டில் பணியாற்றியது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு ஒரு புதிய ஒரு துறைக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது அது அனைவராலும் வரவேற்கத்தக்க ஒன்றுதான். நம்ம இப்பொழுதுமே அல்ல, எல்லா அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கான அந்த அங்கீகாரம் தரப்பட வேண்டும் என்பதுதானே ஒரு அடிப்படையான ஒரு சனநாயகம், ஒரு டெமோக்ரஸி. அதைத்தான் இப்போ எல்லாருமே பொதுநலன் விரும்பிகள் எல்லாம் வலியுறுத்துறாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். கவி, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு திரு விஸ்வா, திரு ராஜாராம் இருவருக்கும் நன்றி. நேயர்களே, தமிழக டிஜிபியாக யார் வரப்போகிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அதற்கான பதில் இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம் யார் வரப்போறா, என்ன நடக்க போகுது அப்படின்னு. நிகழ்ச்சியை பார்த்த நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு பிக் நியூஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம்.